I love Tamil. I'm from Kerala. I'm very happy. That's the only thing I can tell. And everyone who supported me and my small team, we just 13 members, we did the entire film together like a family. And I'm very happy to be here. Thank you so much. நன்றி. அடுத்து நாம் வந்திருக்கும் மரியாதைக்கு உரிய நடிகர் திரு கீர்த்தி அவர்கள் நம்முடைய பேச வேண்டும் என்று கேட்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நமக்கு ஒரு சில படங்களை பண்ணும் பொழுது ஆத்ம திருப்தி அப்படிங்கிறதையும் தாண்டி இதை பண்ணாமல் இருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் இது. ஒரு சின்ன ரோல் தான். ஆனா that is not the basis, that is not the foundation of feeling good about this film. எதை பற்றி இந்த படம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கும்பொழுது இதனுடைய அர்த்தமுள்ள தன்மை என்ன ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல பெரிய டெவலப்பான ஒரு மனித சமுதாயம் தான் விஞ்ஞான ரீதியாக எங்கெல்லாமோ போயிடுச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்படி எல்லாம் சொன்னாலும் இவ்வளவு மறைக்கக்கூடிய இந்த வளர்ச்சிகளுக்கு இடையே நம்ம திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு நூற்றுக்கணக்கானது ஆயிரக்கணக்கான சச்சரவுலையும் சண்டையிலையும் பொண்ணு செத்துட்டு இருக்காங்க பார்க்கும்பொழுது இந்த முரணை நமக்கு வந்து புரியாத ஒரு முரணை. அப்ப இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம சில சமயம் யோசிச்சு பார்க்கும்பொழுது மனிதனுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை, சமுதாயத்தினுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை நமக்கு புரிகிறது. அதாவது புறம் சார்ந்த உலகத்துல ஒரு அடிப்படையான ஒரு தன்மை, அந்த தன்மை என்னன்னா வரையறைகளை உருவாக்கு, அடையாளப்படுத்து, அந்நியப்படுத்து, அசிங்கப்படுத்து, அவமானப்படுத்து. எங்கிருந்து நம்ம பார்க்கலாம். ஜாதி விதத்தில் நம்ம பார்க்கலாம், மொழி விதத்தில் நம்ம இதை பார்க்கலாம், நிறத்தினுடைய விதத்தில் இதை பார்க்கலாம். எவ்வளவு விதங்களை நம்ம பார்க்க முடியும். ஆக மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை, மனிதத்தை அந்த அடிப்படையான அந்த ஒரு மனித தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை, to accept a person, a human being, or he or she what it is. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை ஒரு கவிதை போல சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த படம் அப்படின்னு அப்ப இந்த அடையாளங்களுக்குள்ள இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கும், அக்செப்டன்ஸ் கேன் பி தேர் அப்படிங்கிறதே ஒரு உக்கிரமான போராட்டம் போராடிதான் தீர்வு காண வேண்டுமா அப்படின்னு இருந்துச்சுன்னா சில பேருக்கு அப்படின்னு இருக்கும். அது இல்லாதவங்க வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஏதாவது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்த வேண்டியது, அந்நியப்படுத்த வேண்டியது, ஒதுக்க வேண்டியது, வேற்று உருவாக்க வேண்டியது, வெறுப்பேற்ற வேண்டியது, ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம். இந்த மொழிக்காரன் அல்லது இந்த ஜாதி இந்த தன்மையுடையவங்க. So there's a need for saying no. A human being can be a human being. A he can be a he, a she can be a she, and it can be a choice. And you communicate that beautifully. I think this film இந்த குழுவை அவங்க கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஒரே ஒரு நாள் தான் நான் ஒர்க் பண்ணேன். But I want to tell the DOP team, I want to tell the technical team, I really enjoyed that period of time that I spent. அப்ப எப்பவுமே இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரும்பொழுது அந்த கேள்வி எல்லாம் ஏன்னா வியாபார ரீதியாக, கமர்ஷியலாக, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக அப்படியுடைய பல விஷயங்கள் வரும்ல, அதை கூட மிக திறமையாக தன்னுடைய முதல் முயற்சி, கன்னி முயற்சி அப்படிங்கிற அந்த ஒரு இம்ப்ரெஷனே வர முடியாது. அந்த அளவுக்கு அழகாக, சிறப்பாக, ப்ரொஃபஷனலாக சம்யுக்தா ஹேஸ் ஹேண்டில் அண்ட் தி ஆன்சர் இஸ் ஹியர்.
நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, கிளாஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இப்படிப்பட்ட பல பல ஃபெஸ்டிவல்ஸ்ல பார்க்கும்போது இந்த படம் ஒரு வித்தியாசமான அற்புதமான படம் அப்படின்னு ஒரு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய கரகோஷம் செய்ததற்கு நம்முடைய அதெல்லாம் ஓகே. அப்புறம் நம்முடைய மக்கள் தமிழ் படம் நம்முடைய மக்கள்கிட்ட இது வந்து சேரணும்னு வரும்பொழுது மாலாமணியன் அப்படிங்கிற பேரு பக்கத்துல வந்து என்னன்னா ஆஹா அப்படிங்கிற சந்தோஷம். That energy, that spirit, I think that's extraordinary. அதுவும் சேரும்போது நிச்சயமாக இது அர்த்தமுள்ள ஒரு இடத்துல இது நிற்கும். இதை மக்கள் பார்ப்பாங்க, பத்திரிகை உலக நண்பர்கள் இதை பார்ப்பாங்க, அதற்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நடக்கணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய அனைவருடைய ஆதரவு, உற்சாகம், இந்த கைண்ட் ஒத்துழைப்பு இருக்கிறேன். A request for that. Thank you so much. All the best for you. Thank you, sir. Next, actress Manimegli அவர்கள், ma'am may kindly request you to say a few words. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நாடகங்கள்லயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய வேலைகள் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல சம்யுக்தா கேட்ட உடனே நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு. அதே மாதிரி சில இந்த படத்துல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இங்கிலீஷ்ல உடனே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷன்ல பண்ணும் போது எவ்வளோ பொறுமையா சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையா கௌஷிக், சமிதா இவங்க வந்து எல்லாரும் எவ்வளவு வந்து சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த கேரக்டரை அவ்வளோ. ஏன்னா அது அவங்களுடைய கேரக்டர், ஏன்னா அவங்க சந்திச்ச கேரக்டர், அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்ற உணர்வு அவங்களுக்கு தெரியும். அந்த உணர்வை நம்ம கிட்ட கொடுக்கும் போது அந்த உணர்வோடு விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சமிதா ரொம்ப நன்றி. ஏன்னா ஆக்டர்ஸுக்கு வந்து இன்னொரு உணர்வு நமக்குள்ளார வரும்போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த உணர்வுல இருக்கிறது, அந்த உணர்வுல இருந்து அவங்க எதிர்பார்க்கிற அந்த உணர்வுக்கு பிளே பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நிகழ்வா எனக்கு இருந்தது. நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படி ஒர்க் பண்ண நாட்கள்ல இருந்து. ஆனா நானே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். இந்த மாதிரி படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சமிதாவுக்கும் ப்ரொடியூசருக்கும் குழுவினரும் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ இந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி மேம். அடுத்ததாக இந்த படத்துல ஒரே ஒரு பாட்டு தான். இந்த பாடலை மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் எழுதி அமைந்திருக்கும் பாடலாசிரியர் சத்யா மருதானி அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. நடிகையும் கூட அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமான ஒரு என்னோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ஒரு கதை. என்ன வந்து தேர்ந்தெடுத்து அந்த கதை தளத்துக்கு லொகேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்துறப்பதான் இது ஒரு திருநங்கை சம்பந்தப்பட்ட மூவியே தெரிஞ்சு. அப்போ என்னோட தம்பி வந்து திருநங்கை. அப்போ ஒரு 10 நிமிஷம் எனக்குள்ள ஒரு அழுக வந்துச்சு. சம்யுக்தா அவர்கள் வந்து அமெரிக்கால இருந்து இங்க வந்து இங்க அந்த அவங்களோட பயணத்தை வந்து அவங்க வாழ்வியல் அப்படி கொண்டு வந்து பண்றப்போ நானே பண்ணலாம்னு தோணுச்சு. ரொம்ப வந்து மனசார வந்து எனக்கு வந்து ஒரு 4 நாட்கள் தான் இருந்துச்சு ஷூட் டைம். ஆனா வந்து இந்த 4 நாட்களும் வராம திரும்பவும் நான் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துருக்கேன் அந்த லொகேஷன்ல. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தோம். டீம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அக்கா சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ரொம்ப உன்னிப்பா சொல்லியிருக்காங்க. அவங்களாகட்டும், பாஸ்கர் ஆகட்டும், கௌசிக் ஆகட்டும், அப்படி இப்படி பேசுங்க. நான் வந்து கொஞ்சம் ஓடுவேன். உங்கள்கிட்ட தெரியும், தெரிஞ்சவங்ககிட்ட ஸ்பீடா பேசுவேன். ஸ்பீடா பேசுவேன், கம்மி பண்ண அப்படின்னு சொல்லிக் கொடுத்து ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்து நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கவிதை கொஞ்சம் எழுதுவேன், ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதை பத்தி பேசிட்டு இருந்தப்போ அக்கா நீங்க என்னோட எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னோட ஒரே ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் நானும் என்னுடைய நண்பரும் நவாஸ் முத்தலிக்கும் 2 பேர் சேர்ந்து அந்த பாட்டு எழுதணும். அவர் வர முடியல இந்த டைம்ல.
ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆஹ் யார் மூன்றாம் பாலினம்? மூன்றாம் பாலினமா கிடையவே கிடையாது. யார் சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பாலினம்? ஆதிக்கவாயே சொல்லுவாங்க. யார் வகுத்தது? முதல் பாலினம், இரண்டாம் பாலினம், மூணாம் பாலினம் யாருமே கிடையாது. சொல்லப்போனா அவங்கதான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் பயணங்கள் குறித்து நிறைய விஷயம் போட்டே இருப்பேன். அப்போ ரயில் பயணத்துல வந்துட்டு இருக்கேன். எனக்கு வெறும் 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து ஆம்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன். என்கிட்ட தண்ணி ஒன்று கூட காசு கிடையாது, 10 ரூபா கிடையாது. அப்போ எனக்கு ரொம்ப தாகம். பக்கத்துல கேட்கற கூச்சமா இருந்துச்சு. வேற வழி இல்லாம வாஷ் பேசின் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கேன் மடக்க மடக்க. அதை வந்து எங்கேயோ தூரத்துல ஒரு திருநங்கை சகோதரி பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு தெரியாது. இது நடந்து உண்மை. அப்போ அவங்க வந்து அக்கா சாப்பிட்டீங்களா என்ன கேட்டாங்க. நான் வந்து சாப்பிட்டியா நான் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு 50 ரூபாயே தலையில வச்சு எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. அதுல வந்து 30 ரூபாய் இட்லி வாங்கிட்டு தண்ணி பாட்டில் வாங்கி நான் சாப்பிட்டேன் அந்த டைம்ல ஒரு கட்டத்துல. அவங்க வந்து போட்டதுக்குரியவங்க. அவங்க வந்து கத்துறாங்க கோபப்படுறாங்கன்னா, ஒரு வீட்டுல அடம் பிடிக்கிற குழந்தைகளை என்ன பண்ணுவோம்? ரொம்ப அடம் பிடிச்சேன்னு பண்ணுவோம், திட்டுவோம். அது நம்ம கவனிக்க வைக்கும், அட்ரஸிங் பண்ணும், குறுக்கு ரொம்ப பண்ணோம், குறுக்கு பண்ணி நம்ம இருக்கோம் அப்படின்னு நிரூபிக்கும். அதான் பண்ணிட்டு இருக்காங்க கோபுரப்பெல்லாம். நம்ம வந்து நம்மளோட ஸ்நேகமா நம்ம கருவி அணைச்சு அரவணைச்சு அன்பு கொடுத்தா நம்ம கூட கலந்து இருப்பாங்க. மறக்க வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. படத்தை பாருங்க. எனக்கு பேச தெரியாது அதிகமா, மகிழ்ச்சி. படத்தை பாருங்க. டீம்ல ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி மேம். அடுத்ததாக நடிகர் திரு மசாந்தா அவர்கள் அவருடைய பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். கைமை கடக்க என்னோட முதல் படம். அன்பார்ச்சுனேட்லி அது கோவிட் டைம்ல என்னால் தியேட்டருக்கு கொண்டு வர முடியல. நீலநீல சூரியன் என்னோட 2வது படம், தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற முதல் படம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல தான் முதல் வாட்டி பார்த்தேன். நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாம் கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சாம் இந்த படம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கே தெரியாம கண்ணில் தண்ணி தேங்கி இருந்துச்சு, எப்படியாச்சும் இது எல்லாரும் ஃபீல் பண்ணணும், இது எப்படியாச்சும் ஒரு பிக் ஸ்க்ரீன்ல கொண்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. பெரிய கங்க்ராச்சுலேஷன் சாம் இருக்கு. அதுக்கு உறுதுணையாக இருந்த மாலாமணியன் மேம்க்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா. இந்த படத்துல கார்த்திக்ங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன், ஸ்கூல் ஸ்டூடெண்டா. இந்த படத்துல அரவிந்த் ரெட்டி தான் ஒரு ஆண் இல்ல பெண் அப்படின்னு சொல்லி பானுவா மாறுவாங்க. கார்த்திக் வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள அடைக்கவே முடியாது. அவன் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள அடைக்கவே முடியாது. அவர் ஒரு ஜெண்டர் ஃப்ளூயிடுங்கிற கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது தான் அந்த டேர்மே நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஒரு சில பர்சன்ஸ் நேரில் மீட் பண்ணி அவங்க கிட்ட அவங்க கதைகளை கேட்கும் போது இது எப்படியாச்சும் நம்ம ஸ்க்ரீன்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணேன். அண்ட் ஃபெஸ்டிவல் டைரக்டர்ஸ் அதை பற்றி மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சம்யுக்தா ஃபார் கிவிங் கார்த்திக் கேரக்டர் இன் கெரியர். ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருமானா தெரியல. எனக்கு ஏர்லி ஸ்டேஜஸ்ல என் கெரியர்ல கிடைச்ச ஒரு முக்கியமான கேரக்டரை நான் பார்க்கறேன் கார்த்திக். இந்த படம் இதை பத்தி மட்டும்தான் பேசுதான்னா இல்லை. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலயோ இல்லை இப்போ கூட ஒரு சில பாடி லாங்குவேஜஸை பார்த்து, மேனரிசம்ஸை பார்த்து, லுக்ஸை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணியிருப்போம். இல்லை கிண்டல் பண்ணும்போது பார்த்து சிரிச்சிருப்போம். இல்லைன்னா நம்மளுக்கு எதுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுருப்போம். அதனால பாதிக்கப்படக்கூடிய கார்த்திக் அண்ட் பானு மாதிரியான கேரக்டர் எவ்வளோ ட்ராமேட்டிக் ஈவெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணி, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியும் தான் இப்படிதான் இருப்பேங்கிற ஸ்ட்ராங்கா பேசுற ஒரு படமா இருக்கும். இந்த படம் ஒரு கம்பேரிசனை பத்தி பேசுது. ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போய் இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்றாங்க ஒரு விஷயம் பேசுது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட் 13 வயசுக்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். இதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ்ல கண்டிப்பா ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். அண்ட் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்டையும் நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன்.
ஓடிடியில் வர மாதிரி இந்த படம் நல்லா இன்னும் ரீச் ஆகும்னு நான் நம்புறேன். பட் இப்போ இந்த படம் தியேட்டருக்கு வருது. நீங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தைகளும், நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் இன்னும் வெகுஜன மக்களுக்கு இந்த படம் கொண்டு போய் சேர்க்குங்கிறத நான் நம்புறேன். கண்டிப்பா நல்ல படங்கள் கை கொடுப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா அதை பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா ஸ்டீவ் பத்தி சொல்லிக்கிறேன். ஸ்டீவ் இந்த படத்துல கேமராமேனா மட்டும் ஒர்க் பண்ணல, ஒரு கேமராமேன், எடிட்டர், ஒரு அசோசியேட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணாரு. அவர் இல்லாட்டி கண்டிப்பா இந்த படம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. கௌஷிக் அண்ட் பாஸ்கர் வந்து பேக் போன் ஆஃப் சம்யுக்தா மேம். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா நீல நேர சூரியன் உங்க சப்போர்ட் வேணும், கண்டிப்பா கொடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நக்கலைட்ஸ் திரு பிரசன்னா பாலச்சந்திரன் அவர்களே பேசுறேன். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன். 100 ஆண்டுகளா சினிமா பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சமூகம் தான். இந்த சமூகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமூகத்தையும் இந்த சமூகத்துல வாழ்ற மனிதர்களையும் இன்னொரு ஒரு புதிய கோணத்திலையும் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வைக்கிற ஒரு கலைப்படைப்பு, ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில நீல நேர சூரியன் அப்படிங்கிற இது ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பா நான் பார்க்கிறேன். இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சம்யுக்தா விஜயன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அப்படிதான் மெசேஜ் பண்ணாங்க, இப்படி ஒரு திரைப்படம் நான் எடுக்க போறேன், நீங்க அதுல ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்டில் தான் எனக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரியான ஒரு திரைப்படம் எடுக்க போறாங்க, எனக்கு என்ன கேரக்டர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு முறை நாங்கள் வாட்ஸ்அப் கால் தான் பேசிக்கிட்டோம். அப்போ இதை பற்றி அவங்க சொன்ன போது ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு நடிகனா வந்தவனுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இனிப்பான செய்தி. பகல் இரவு அப்படிங்கிற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரியான ஒரு இருமைக்குள் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சமூகத்துல வைகறை பொழுது ரொம்ப வண்ணமயமானது, அந்தி பொழுதும் ரொம்ப வண்ணமயமானது. ஏன்னா அது பகலும் இல்லை இரவும் இல்லை. அந்தியும் அப்படிதான், அது பகலும் இல்லை இரவும் இல்லை. ஆனா இருக்கிறதுலே ரொம்ப வண்ணமயமான பொழுதுகள் அர்த்தம். அப்படியான ஒரு வண்ணமயமான பொழுதுதான் இந்த நீல நேர சூரியன். ரெண்டாவது, அப்படி இரவாகவும் இல்லாம பகலாகவும் இல்லாம ஒரு வைகரையா இருக்கிறதும் அந்தி பொழுதா இருக்கிறதும் அது ஒரு போராட்டம் தான். அந்த ஸ்ட்ரகிள் இருந்து தான் அந்த கலர் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை வேற யாரோ சொல்றதை விடவும் அப்படியான ஒரு அனுபவத்தை பெற்றவங்க நேரடியா சொல்லும் போதுதான் அதனுடைய ஆழம் அர்த்தம் இன்னும் ரொம்ப ஆழமானது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த வகையில தமிழ் சினிமாவுக்கு நீல நேர சூரியன் ஒரு திரைப்படத்தை கொடுத்த சம்யுக்தா அவர்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணாம 1000 படம் நம்ம எடுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நீரோட்டத்துக்கு எதிராக நீங்கிறது உண்மையிலுமே பெரிய ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள்ல ஒரு பெரிய அழகு இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய கேலிபர் வேணும். அது சம்யுக்தாவுக்கு நிச்சயமா இருக்கு. சம்யுக்தாவுக்கு மிகப்பெரிய உறுதுணையா நின்று அவங்கள சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாரும் அதை கவனிக்கிற இடத்துக்கு பார்க்குற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய மாலா மேமுக்கு என்னுடைய நன்றியை சொல்லுவேன். Really great support. I personally thank you. அடுத்தது சம்யுக்தாவுடைய டீம், கௌஷிக் தொடங்கி நான் எல்லா நண்பர்களையும் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஷூட்டிங்ல அது ஒரு ஷூட் மாதிரியே எனக்கு தோணல. சந்தோஷமா வந்தேன், நடிச்சேன்,
போன எந்த ஒரு சிரமமே இல்லை. அதனாலேயே சம்யுக்தா இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும், அதுல எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு ஆக்டர் இவ்வளவு கம்ஃபர்டபுளா ஒரு டீம் வந்து பாத்துக்கிறது உண்மையிலே ரொம்ப பிளஷர். அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த திரைப்படத்தை எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா வெறும் பொழுதுபோக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பொழுதுபோக்கை கடந்து இது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கேட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம அழைச்சிட்டு போற ஒரு திரைப்படம் சொல்லலாம். நம்ம யோசிக்காத வகையில நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு திரைப்படம் சொல்லலாம். அந்த வகையில நீல நிற சூரியன் தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான செய்யலாம். இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கும்